வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது, மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 12ல் இருக்காருங்க. கொஞ்சம் விரயங்கள், தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு குழட்டு பீட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து சிறப்பான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் 3 6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது புதன் வந்து இப்போது உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், உங்களுடைய பிளான் பிரகாரம் எல்லாமே வந்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு விஷயங்கள். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும், அதை மட்டும் நம்ம வந்து இது பண்ணுவோம். வேலையிலையும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆக்கப்பூர்வமாக எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் இந்த புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம், ராசியிலே இருக்கிற சூரியன் நல்ல ஒரு குழந்தைகள் மேலே ஒரு பட்டுதல், பாசம் எல்லாம் உருவாகும். ஸோ குழந்தைகளாக நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 12ல் கொஞ்சம் விரயங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் எதிரிகள் சம்மந்தமான ஏதாவது பின்னாடி ஏதாவது தப்பாக சொல்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 10 11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்பொழுது நிறைய வியாபார ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய எஃபோர்ட் எடுத்து பெரிய லெவலில் வந்து அதுக்கான நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கான முயற்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கொஞ்சம் அலைச்சல்களும் கொஞ்சம் டயர்ட்னஸும் இருக்கும். ஸோ அது மட்டும் ஒன்றும் தவிர்க்க முடியாது. மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து குழந்தைகள் எல்லாரும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் குழந்தைகள் விஷயத்துக்கும் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குழந்தைகள் பிரிஞ்சிருந்தாங்கன்னா இப்போ வந்து உங்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக சந்திர தசாபுக்தியில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல பலன்கள் இருக்கும். வீடு நிலம் எல்லாம் அமைவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி அந்தரங்கள். ராகு வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து 1 8ஆம் தேதி 12ல் இருக்கும்போது பெரிய லெவலில் வந்து ஆசைப்பட்டு ஏதாச்சும் ஒன்றத்தில் மாட்டிக்கிட்டு ஐயோ மாட்டிகிட்டே ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதனால் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும் ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி குரு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய விஷயங்களுக்காக வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்களை சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேஷ லக்னமாக சனி தசாபுக்தி. சனி வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல்களும் கொஞ்சம் வந்து என்ன கையில் காசு நிற்க மாட்டேங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக உருவாக்கும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன் வந்து 3 6ஆம் அதிபதி. சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு கேது தசாபுக்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக சில நேரங்களில் கடன் வாங்குறது, கொஞ்சம் வந்து மன உளைச்சல், எதிர்த்து பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுக்தி அந்தரங்கள். சுக்கிரன் 2 7ஆம் அதிபதி. உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள், கேட்ட இடத்த காசு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் 2 5ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து
சிறப்பான ஏற்றங்கள், நல்ல லாபங்கள். வாரத்தில் ஒரு திங்கள் செவ்வாயில் மட்டும் சின்னதாக ஒரு மனக்கலக்கங்கள் இருக்கும். ஏதாச்சும் வந்து தம்பி ஏதாவது திட்டான், இல்லை ஏதோ செக்கு கொடுத்துட்டு அதை பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கோ, ஐயோ வாக்கு கொடுத்துட்டேங்க அது பண்ண முடியல, அப்படி ஹானர் பண்ண முடியலங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலையில் வண்டி வாகனம் செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே வந்து ஒரு நல்ல செலவாக நம்ம தான் மாற்றிக்கணும். என்றைக்கு தான் நம்ம தானே பண்ணி ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. தாயார் கொஞ்சம் வந்து செலவு வைப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது உடம்பு கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். உடம்பு வலிக்கும், கொஞ்சம் வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக இல்லை ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது சுப செலவுகள், நிறைய சுப செலவுகள் வர்றதுக்கு, அதுவும் 11ல் இருக்கும்போது சுப செலவுகள் வரும். அதே நேரத்தில் வந்து அந்த நல்ல ஒரு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 8 குரு. ஸோ 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும், பார்த்து பேசணும். நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்களும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது அது 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். நண்பர்கள் மூத்த சகோதரர்கள் கொஞ்சம் வந்து நம்மளை ஏடாவடமாக ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது நல்ல வருமானங்களை கொடுத்துரும். சுப நிகழ்ச்சிகள் சுப விரயங்கள் இருந்தாலும் அது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்காக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பருங்க. ஸோ அதனால் எனக்கு இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள். சூரியன் வந்து 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்கும்பொழுது உங்களுக்கு நிலபுலன்கள், வீடு பராமரிப்பு செலவுகள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தின்னு, சந்திரன் வியாபாரம் சார்ந்த விஷயம் நல்ல சிறப்பான விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் புதன் வியாழக்கிழமைகள் வந்து மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல சுப நிகழ்ச்சி, நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய வளர்ச்சியும் நல்ல ஏற்றமும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஒரு பிரம்மாண்டம் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தினும். குரு வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மேஜராக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நண்பர்கள் மூத்த சகோதரர்கள் நமக்கு வந்து ஏதாச்சும் ஏடாகூடமாக பேசி நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 10ஆம் அதிபதி. அவர் வந்து 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களாம் சிறப்பான வருமானங்கள், தொழிலும் நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்களை கொடுத்துரும். ஏன்னா வந்து குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், சில பேர் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள், வண்டி வாகனங்களுக்காக சின்னதாக கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் 6ஆம் அதிபதி உங்களது ராசியிலே இருக்கும்போது உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சில நேரங்களில் டயர்டாக இருக்கலாம். கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்து உடல் நலத்தை பாதுகாத்துக்கணும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து ஒரு டெய்லி ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்கும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இது வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். விஷ்ணுபதி புண்ணிய காலம். பணம் இல்லை, எனக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து நிறைய சிக்கலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது பண்ணி பாருங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயமாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குங்க. இது வந்து எப்போ வருது அப்படின்னும்போது இந்த வைகாசி மாதம் வந்து வருது. அதுவும் மே 15. ஸோ மே 15 அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்றைக்கி பார்த்து சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து மே 15ஆம் தேதி காலையில் ஒரு 10:30 மணிக்குள்ளே இந்த வழிபாடை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு சொல்லி எல்லோருக்குமே ஒரு பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி விஷயங்கள் இருக்கும். பணம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் நல்லா ஏறி இருக்குது, நிறைய பணம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வழிபாடு முறை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வழிபாடு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு
கோயில்களுக்கு போகிறது, கொஞ்சம் பழைய விஷ்ணு கோயில் போகிறது ரொம்ப சூப்பருங்க. ஒரு 27 பூ வச்சுக்கோங்க கையில். ஏன்னா கவுண்டிங் வந்து நீங்கள் எண்ணிட்டீங்கன்னா இறைவனை நம்ம வழிபாடு பண்ணும்போது 1, 2 பார்த்துட்டே இருப்போம், இறைவனை விட்டுருவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த விஷ்ணுவை வந்து நீங்கள் வந்து ஒரு 27 முறை ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிவிட்டு ஒரு 27 முறை வந்து சுற்றணுங்க. ஸோ ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போது ஒவ்வொரு பூ வச்சுட்டு வாங்க. அந்த இறைவனை வேண்டுகிறது, அந்த இறைவன் உங்களோட மனதார உள்ளுக்குள்ளே ஒன்றி அந்த இறைவனை வணங்கிட்டு வாங்க. அதுவும் அன்றைக்கி அந்த 10:30 மணிக்குள்ளே மே 15 காலை 10:30 மணிக்குள்ளே இந்த பிரார்த்தனை முடிங்க. 27 முறை வந்து வலம் வாங்க. அப்புறம் வந்து நமஸ்கரிச்சுட்டு விஷ்ணுவை வந்து விஷ்ணுவோ கிருஷ்ணரோ எதானா இருக்கலாம், பட் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கிற கோயில்களில் அதுவும் பழைய கோயிலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வணங்குனீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து இரட்டிப்பில் நீங்கள் நினச்சதை விட பெரிய லெவலில் வந்து உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறுறது, பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு முறையும் சொல்லிடுறேன், இது வந்து மே 15ஆம் தேதி அன்னைக்கு வருது, அதுவும் வெள்ளிக்கிழமை வருது, அன்றைக்கி சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து இதை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், நான் கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு பணம் மூட இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரார்த்தனையை விடாது பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒவ்வொரு மாதமும் வராதுங்க, இது வந்து வைகாசி மாதம் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 மாதம் கழித்து தான் வரும். ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வணங்கணும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஜீவன்.